கடையில் பரண் அமைத்து போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்றவரை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அடுத்த மேட்டுப்பாளையம் பகுதியில் ஏராளமான தொழிலாளர்கள் தங்கி அந்த பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வருகின்றார்கள். அந்த பகுதியில் உள்ள காமாட்சி ஸ்டோர் என்ற கடையில் குட்கா மற்றும் போதை புகையிலை வஸ்துக்கள் நீண்ட நாட்களாக விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. போதை வஸ்துக்கள் விற்பனை செய்து வருவதற்காக அந்த கடையின் உரிமையாளர் ராஜா என்பவர் இதுவரை 6 முறை சிறைக்கு சென்று வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் காமாட்சி ஸ்டோரில் மீண்டும் போதை வஸ்துக்கள் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மதுவிலக்கு அமலாக்கத்துறை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து மதுவிலக்கு அமலாக்கத்துறை உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் தலைமையிலான காவல்துறையினர் அதிரடியாக அந்த கடைக்கு உள்ளே சென்று சோதனை செய்தனர். மேலோட்டமாக எதுவும் தெரியாததால் சுவர்களை தட்டி பார்த்து சோதனை செய்தபோது தலைக்கு மேல் பரண் ஒன்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் 9000 பாக்கெட்டுகளில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்த போலீசார் கடையின் உரிமையாளர் ராஜாவை கைது செய்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 22 கிலோ 400 கிராம் எடை உள்ள 935 பொட்டல பாக்கெட்டுகளையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் ராஜாவை ஒரகடம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 7வது முறையாக சிறைக்கு அனுப்பி வைத்தனர்.